காத்தாங்குடிக்கு வந்திருக்கின்றேன். 5,50,000 ரூபாயாக இந்த கடையால இந்த ஸ்கூட்டி பைக்கிலுக்கு 3 பல்சர் இருக்கு. அடுத்த பல்சர் இந்த இருக்கு அவெஞ்சர் பைக். இந்த கடையில வந்து இந்த பைக் வந்து ஒரே ஒரு பைக் தான் இருக்கு, PCT. இந்த நம்பருடைய இந்த ஸ்மார்ட் பைக்கிலுக்கு வந்து ஹோண்டா கம்பெனியுடைய இன்னொரு பிராண்ட் பைக்கில் ஒன்று இருக்கு. வணக்கம், நான் தனுராஜ். நான் இப்பொழுது காத்தாங்குடிக்கு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் எனது வீடியோக்களில் பைக் தொடர்பாக பல்வேறுபட்ட வீடியோக்களை பதிவு செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் டிக்டாக்கில் நான் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தேன். அதில் ஒரு நபர் கேட்டிருந்தார், காத்தாங்குடிக்கு சென்று அங்கிருக்கின்ற பைக்கில் தொடர்பாக எங்களுக்கு அறியப்படுத்துங்கள் என்று. அந்த அடிப்படையில் நான் இப்பொழுது காத்தாங்குடிக்கு பைக் கடைக்கு வந்திருக்கின்றேன். அங்கு அந்த பைக், பழைய பைக் நிறைய கடைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அபிப் என்ற மோட்டார்ஸ் கடைக்கு தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த கடையில் பல்வேறுபட்ட பிராண்டுகளினுடைய மோட்டார்ஸ் பைக்குகள் இருக்கின்றது. அந்த பைக்குகளுடைய விலை எவ்வாறு இருக்கின்றது, காத்தாங்குடிக்கு வந்தால் நீங்கள் எவ்வாறான பெறுமதியில் பைக்கிலை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு முழு தகவலை தரப்போகின்றேன். வாருங்கள், நாம முதலாவதாக இந்த கடையில் இருக்கின்ற ஸ்கூட்டிகள், அந்த ஸ்கூட்டிகள் என்ன பிராண்டு, அது தொடர்பாக அந்த ஸ்கூட்டிகளுக்கு எவ்வாறான விலைகள் இந்த கடையால் நிர்ணயிக்காக என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் நாம முதலாவது பார்க்க போற ஸ்கூட்டி தான் ஹோண்டா கம்பெனியினுடைய ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டியினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், BEC. இந்த பழைய மோட்டார் பைக்கிலுக்கு, இது பாவித்த மோட்டார் பைக். இந்த மோட்டார் பைக்கிலுக்கு இந்த கடையால எவ்வளவு விலை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் 4,50,000 ரூபாயாக இந்த ஸ்கூட்டிக்கு காத்தாங்குடியில் இருக்கின்ற அபிப் மோட்டார்ஸ் கடையினால இந்த ஸ்கூட்டிக்கு 4,50,000 ரூபாயாக விலை நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல அங்கால ஒரு ஸ்கூட்டி இருக்கு. அந்த ஸ்கூட்டிக்கு எவ்வாறான விலைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்ப்போமானால், இந்த ஸ்கூட்டியோட நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்கூட்டி பைக் வந்து BGA. இந்த நம்பருடைய இந்த ஸ்கூட்டி பைக்குகளுக்கு வந்து இந்த கடையால வந்து 4,75,000 ரூபாயாக இந்த கடையில இந்த மோட்டார் பைக்குகளுக்கு விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஸ்கூட்டி, இந்த கடையில் இருக்கின்ற ஸ்கூட்டி மென்மையான நீல கலர்ல இருக்கு. நீங்க பார்க்கின்ற போது தெரியும். இந்த ஸ்கூட்டியினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா VIZ. இந்த நம்பருடைய இந்த பைக்குகளுக்கு இந்த கடையால எவ்வளவு விலை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா 5,50,000 ரூபாயாக இந்த கடையால இந்த ஸ்கூட்டி பைக்குகளுக்கு விலையானது நிர்ணயிச்சிருக்கின்றாங்க. அதே போல இதே கலர்ல இங்கால எதிர் திசையில, அதே திசையில இன்னொரு ஸ்கூட்டி இருக்கு. இந்த பைக்கினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், BEF. இந்த ஸ்கூட்டிக்கு, இதுவும் யமஹா கம்பெனியினுடைய ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டிக்கு வந்து எவ்வளவு விலை சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னா 3,20,000 ரூபாயாக இந்த மோட்டார் பைக்குகளுக்கு இந்த கடையால இந்த விலையானது நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல இந்த கடையில வந்து பல்சர் பைக் இருக்கு, அதே போல சிடிலக்ஸ் பைக் இருக்கு, அதை தாண்டி அவெஞ்சர் என்கின்ற ஒரு பைக்கிலும் இருக்கு. அதனுடைய விலையை பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த கடையில் இருக்கின்ற பைக் பல்சர் பைக். இந்த பல்சர் பைக்ல பார்த்தா தெரியும், கருத்த கலரும் சிவத்த போர் மாறிட்டாப்புல பாதிக்க பழைய பைக் தான். இந்த பைக்கினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா BCS. பார்க்கும்போது நம்பர் தெரியாது, இருந்தாலும் இந்த நம்பர் வந்து BCS. இந்த பல்சர் பைக்கிலுக்கு இந்த கடையால சொல்லுகின்ற விலைதான் 5,50,000 ரூபாயாக இந்த பல்சருடைய விலையானது நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல இந்த கடையில வந்து 3 பல்சர் இருக்கு. அடுத்த பல்சர் இந்த இருக்கு. இது வந்து ஃபுல்லா கருத்த கலர்ல இருக்கு. இந்த பைக்கிலுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா BEU. இந்த நம்பருடைய இந்த பல்சருடைய விலையானது இந்த கடையில எவ்வளவு சொல்றாங்கன்னு சொன்னா 5,90,000 ரூபாயாக இந்த கடையால இந்த பல்சர் பைக்கிலுக்கான விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஒரு பல்சர், இன்னும் அடுத்த பல்சர் இருக்கு. இந்த பல்சரை பார்த்தீங்கன்னா கருப்பும் நீலமும் கலந்த போல ஒரு அழகான மென்மையான கலர்ல இருக்கு. இந்த பல்சருடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பல்சர் நம்பர் வந்து BGU. இந்த பல்சருடைய விலையானது 6,50,000 ரூபாயாக இந்த கடையால நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல இதை தாண்டி ஸ்மார்ட் பைக் இருக்கு. அதே போல இன்னும் 2-3 பிராண்டில் பைக் இருக்கு. அதை நாம பார்க்க போறோம். அடுத்த பைக்ல பாத்தீங்கன்னா சீட்லெஜ் பைக் இருக்கு. இந்த சீட்லெஜ் பைக்கிலும் இந்த கடையில வந்து 2 சீட்லெஜ் பைக் இருக்கு. இந்த சீட்லெஜ் பைக்கிலுடைய நம்பரை பாத்தீங்கன்னு சொன்னா
பிடிஆர் பிடிஆர் இந்த பிடிஆர் சீலஜ் பைக்கினுடைய விலையானது இந்த கடையால 3,65,000 ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அங்கால ஒரு பைக் இருக்கு சீலஜ் பைக். இந்த பைக்கினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா BGA இந்த பைக்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா 3,90,000 ரூபாயாக இந்த அபிப் மோட்டார்ஸ் கடையிலிருந்து இந்த சீலஜ் பைக்கிலுக்குரிய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த கடையில் இருக்கின்ற பைக்கில் தான் அவெஞ்சர் பைக். இந்த கடையில வந்து இந்த பைக் வந்து ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. இந்த பைக்கினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா BGR இந்த பைக்கினுடைய விலை, இந்த நம்பருடைய இந்த பைக்கினுக்குரிய விலையானது இந்த கடையால எவ்வளவு சொல்றாங்கன்னு சொன்னா 6,30,000 ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது இந்த கடையால நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்ததாக கடுமையான பழைய பைக் ஒன்று இருக்கு. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா தெரியும் 2 நம்பருடைய பைக் வந்து இந்த பைக்குடைய நம்பரை பாத்தீங்கன்னா MZ 2 நம்பருடைய பைக் தான். இந்த பைக்கிலும் இந்த கடையில ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் தான் இந்த பைக் இருக்கு. இந்த பைக்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்கிலுக்கு வந்து 2,50,000 ரூபாயாக இந்த அபிப் என்ற மோட்டார் பைக் கடையினூடாக விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த அபிப் மோட்டார்ஸ் கடையில வந்து இன்னொரு ஐஸ்மார்ட் பைக்ல ஒன்று இருக்கு. இந்த பைக்கிலும் இந்த கடையில ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. இந்த பைக்குடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா BCT இந்த நம்பருடைய இந்த ஐஸ்மார்ட் பைக்கிலுக்கு வந்து இந்த கடையால எவ்வளவு விலை சொல்றாங்கன்னு சொன்னா 3,20,000 ரூபாயாக இந்த கடையால இந்த பைக்கிலுக்குரிய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பைக்கினுடைய விலையை பார்த்தா தெரியும், இந்த காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு வந்து 3,20,000 போனா நாளைக்கு கூடலாம், அதையும் விட குறையலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பழைய பைக்கிலானது இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த வீடியோவை நீங்க பார்க்கின்ற போது விலைகள், அந்த விலைகள் மோட்டார் வைக்கக்கூடிய விலைகள் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். ஆனா இந்த விலையானது நிரந்தரமான விலை இல்லை என்பதோடு இந்த விலையானது நாளுக்கு நாள் மாறுபடலாம். அதே போல நீங்க இந்த கடைக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிளை எடுக்கின்ற போது உங்களுடைய பேச்சு திறமை, அதே போல இந்த மோட்டார் வெஹிக்கிள் கடையினுடைய ஓனருடைய செயற்பாட்டு திறமை காரணமாக இந்த மோட்டார் வெஹிக்கிள் குறிப்பிட்ட விலையிலிருந்து குறைக்கப்படலாம், அதே போல குறிப்பிட்ட விலையிலிருந்து அதிகமாகவும் சொல்லப்படலாம். எனவே காத்தாங்குடிக்கு நீங்க மோட்டார் வெஹிக்கிள் எடுக்க வருகின்ற போது பல்வேறுபட்ட கடைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில அபிப் என்ற கடைக்கு வருகின்ற போது நீங்க வந்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் கடையினுடைய பொஸ்டிடம் பேசி உங்களுக்கு ஏற்றார் போல, உங்களோட விலைகளுக்கு ஏற்றார் போல மோட்டார் வெஹிக்கிளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த கடையில வந்து ஹோண்டா கம்பெனியுடைய இன்னொரு பிராண்ட் பைக்கில் ஒன்று இருக்கு. இந்த பைக்கில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடையில இந்த பைக்கிலுக்கும் ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. இந்த பைக்கிலுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா BEM இந்த BEM என்ற நம்பருடைய இந்த பைக்கிலுக்கு வந்து இந்த கடையால இவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற விலையானது 3,40,000 ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் இந்த கடையில வந்து ஸ்கூட்டி, ஹோண்டா கம்பெனியினுடைய ஸ்கூட்டி இருக்கு, அதே போல யமஹா கம்பெனியினுடைய ஸ்கூட்டி இருக்கு, அடுத்தது பஜாஜினுடைய பல்சர் இருக்கு, அடுத்தது பஜாஜினுடைய அவெஞ்சர் பைக் இருக்கு, அதே போல ஐஸ்மார்ட் பைக் இருக்கு, சீலஜ் பைக் இருக்கு. இதே போல சீலஜ் வந்து ஹீரோ கம்பெனியில சீலஜ் பைக் இருக்கு. இதே போல இவ்வாறான பல்வேறுபட்ட பைக்குகள் இந்த அபிப் மோட்டார்ஸ் கடையில வந்து இருக்கு. நீங்க வந்து காத்தாங்குடியில வந்து பைக் எடுக்கின்ற போது இந்த அபிப் மோட்டார்ஸ் கடையில வந்து பைக்கில வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னன்னு சொன்னால் இந்த கடையினுடைய போஸ் வந்து தங்கமான மனுஷன். நீங்கள் அவருடன் பேசி பழகி அவருடன் விலையினை நிர்ணயித்து மோட்டார் வெஹிக்கிளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க பார்த்த அனைத்து வகையான மோட்டார் வெஹிக்கிள்களும் இந்த அபிப் மோட்டார்ஸ் கடையில் இருக்கின்றது. இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு மேலதிகமான பிராண்ட்ல பைக் தேவைன்னா இந்த காத்தாங்குடியில பல்வேறுபட்ட மோட்டார் வெஹிக்கிள் கடையில் இருக்கின்றது. குறிப்பாக 10-15 மோட்டார் வெஹிக்கிள் கடையில் இருக்கின்றது. நாங்க இந்த அடிப்படையில் அபிப் மோட்டார்ஸ் கடையிலாம் வந்தோம். நீங்க இதையும் தாண்டி மேலதிகமாக வேற பைக்குகள், குறிப்பாக சுசிக் பைக், அதே போல வேற வேற பைக்குகள் எடுக்கின்றாலும் காத்தாங்குடியில வந்து பல்வேறுபட்ட கடைகள் இருக்கின்றது. காத்தாங்குடி எந்த இருக்குன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. என்ன சொன்னா காத்தாங்குடி என்பது ஒரு ஃபேமஸான இடம். இந்த அடிப்படைகள் காத்தாங்குடிக்கு உள்ளுக்க அங்க அப்படின்னு போக தேவையில்லை. காத்தாங்குடி மெயின்லே பல்வேறுபட்ட மோட்டார் வெஹிக்கிள் கடைகள் இருக்கின்றது. நீங்கள் மோட்டார் வெஹிக்கிள் எடுக்கின்ற போது இங்க வந்து மோட்டார் வெஹிக்கிளை எடுக்கலாம். இதே போல இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தம்ராஜ்.